வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2026 முதல் மாதத்தை நம்ம முடித்து அடுத்த மாதத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். ஆமாம், எஸ், பிப்ரவரி. அதுவும் இவனுக்குலாம் ஒரே ஜாலி. ஆல்ரெடி இவன் ஒரு பக்கம், நரேஷ் ஒரு பக்கம்னு பார்த்தா 14ஆம் தேதி தானே காமேஸ்வரம் வீடியோல உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு பாட்டு. நாங்க நான் எங்கடா சொன்னேன், நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அதுதான் அவரும் சொன்னாரு, மல்டிபிள் பொண்ணுங்களோட அப்படின்னு. பிப்ரவரி மாதம் ஒரு இனிய மாதமா உங்களுக்கு அமைய நாங்க வாழ்த்துக்கிறோம். இவரு சொல்ற மாதிரி பிப்ரவரி 14க்கும் ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பத்தியா, இதுதான் நானும் சொன்னேன். சரி, ஒரு சோகமா ஆரம்பிச்சு கொஞ்சம் சந்தோஷமாவும் போலாம். இது ஒரு மிக்சடான நியூஸ் தானே. துருவ நட்சத்திரம் என்னாச்சா, இந்த வருஷம் மொத்தம் முடிஞ்சா இந்த வருஷமாவது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த இதுவா ஓகே. இது வந்து ஜான் இஸ் ஆன் த வே டு சேவ் பென்குயின். ரெண்டு பேரையுமே சேவ் பண்ற நிலைமையில தான்டா இருக்கு. விக்ரமா போட்டுருந்தாரு, இல்லாட்டி யாரும் சும்மா ஃபேனா இருக்க போறாங்க. ஃபேன் டிஷன். ஓகே ஓகே ஓகே. சரி, இந்த வருஷமாவது வந்தா நீங்க விக்ரம காப்பாத்துறீங்களோ இல்லையோ, முதல்ல அந்த கவர்மெண்ட் காப்பாத்துங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து ரொம்பவே அவுடேட்டடான மூவியா இருக்கும் இப்ப வந்தா. மேபி ஏன்னா 2000 கடைசியில பார்த்தா அது நல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் மதகத ராஜா வந்துச்சு. அது ஒரு ஃபன் மூவின்றனால நமக்கு அதுல பெருசா நம்ம எதையும் எதிர்பார்க்கலாம். பட் ஆனா அது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இது ஆனா கொஞ்சம் டெக்னிக்கல் ஓரியன்டான மூவி. இயர் கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். இல்ல, ரொம்ப டெக்னிக்கலா பேசினா மட்டும் அப்படியே எல்லாருக்கும் புரிஞ்சிடுற மாதிரி. இந்தியன் 2 வந்து ஒரு நல்ல படம் தான், நம்ம ஒத்துக்கணும், நல்ல படம் தான். அதோட டைம் லைன் வந்து தப்பாயிடுச்சு. அப்போ 2018 கிட்டலாம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்பெல்லாம் வந்து இப்படிதானே இருந்தாங்க. அப்போ வந்து ஓடி இருக்கும் சோசியல் மீடியா, அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தது. மீம் கிரியேட்டர்னா யார் தெரியுமா அப்படின்னு தான் இருந்தாங்க. டைம் லைன் மாறி அப்படிதானடா இருக்குன்னாங்க. இப்ப எதை பண்ணாலும் கிரிஞ்சுங்கிறாங்க. பார்ப்போம், இந்த துருவ நட்சத்திரம் படம் இந்த வருஷமா அது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ள எங்க ஆளு ஒரு 10-15 படம் நடிச்சிட்டாருங்க விக்ரம். அப்படியா? கெட்டப்ல இருந்திருக்கும்ல. ஆமாங்க, எங்க ஆள் வேற மேக்ரோ லென்ஸ் வாங்கியிருக்காரு போல, ஐபோன். அது நானும் வாங்கல. நரேஷோட ஃப்ரெண்டு வீட்டுல சும்மா கிடந்துதான். நரேஷ் தான் அதை யாருமே யூஸ் பண்ணல, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐபோன்ல ஆக்சுவலா மேக்ரோ வருது. ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பொறுமை வந்து உச்சத்துல இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட உச்சத்துல இருந்தாலும் இன்னைக்கு வெதர் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லாதனால எடுக்க முடியல. பக்கத்திலே எக்ஸ்டெண்டட் அல்ட்ரா இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மேக்ரோ சாம்பிள் லென்ஸ் மாட்டியும் தான் வருது அப்படின்னா கொஞ்சம் சோகம் தான். இல்ல அவ்வளவுதான், அதுல டிஃபால்ட்டா அடிச்சு தூக்கிடலாம். எக்ஸ்டெண்டட் அல்ட்ரா இதோட பெட்டராவே எடுக்கலாம். அதுல அடிக்கிறதெல்லாம் ஓடு. பழைய பிக்சல் போன்ல எடுத்துட்டு போய் 2xல வச்சு அடிக்கலாம் மேக்ரோ. இது வந்து ஸ்கேட்டர்டு பீம். ஓகே, இது வந்து பாயிண்டட் பீம். ஹை பீம் லோ பீம்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்காருங்க எங்க ஆளு. இது எப்ப இருந்தும் இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து இந்த அவங்க ஐபோன்ல இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஆனா ப்ரோல தான் இருக்கும், ப்ரோ மாடல்ஸ். தான் ப்ரோ வைத்திருப்பதை ஒரு ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் சிவபரணி. மேக்ரோ இல்லையேன்னு சொல்லி இப்பதான் அடிச்சு முடிச்சோம். சரி, இதுவாது லைட்ல டார்ச் லைட்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ணன் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமா, வாங்கின காசுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல சார்ஜ் நிக்காதுன்னு ஏதாவது சொல்லுவீங்க. நிக்காதுதான், சரி சார்ஜ் ஃபாஸ்டா ஏறுதுடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும். அதான் 40 வாட் வரைக்கும் கூட பூஸ்ட் ஆகி போகுங்க. 30க்கு மேல போகும், வேகமா ஏறும். ஆனா அதுவே ஃபாஸ்டாக இருக்கு. ஆமாடா, ஃபாஸ்டா தான் ஏறும் நிஜமா. அது வந்து நிஜமா அக்செப்ட் பண்ணியாகணும். ரீசன் என்னன்னா, பேட்டரியே 3000-3200 mAh தான். அதனால இப்ப நான் கனெக்ட் பண்ணனால சல்லுன்னு ஏறிடும். இதே 30-40 வாட் எடுத்துட்டு போயிட்டு நான் ஆண்ட்ராய்ட் போன்ல மட்டும் 7500 mAhங்கிறானுங்க. அது இன்னைக்கு ஏறுறது. இதை வச்சிருக்கேனே, இது 6000 mAhங்க. 45 வாட்ஸ் தான் வந்திருக்கான். ஆமா, இது ரெட்மி நோட் 15 ப்ரோ. ஆமா, கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. 6580. உனக்கு 80 mAh எக்ஸ்ட்ரா. சார்ஜிங் டைம் வந்து 5000 mAh போடும்போது ஓகேவா இருக்கு. பட் ஆனா இதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அதான் உனக்கு கண்டிப்பா நீ ஒரு நாள் என்ன பண்ணு, 1 hourலாம் கம்மி. நீ 1 hour மேல ஆகுதுலாம் கடுப்பாயிட போறான். ஏன் தெரியுமா, அங்க S25 அல்ட்ரா வச்சுட்டு அவன் 5000 mAh வச்சுக்கிட்டு அதுல 45 வாட்டை மாட்டி அது வேகமா ஏறாம அதுவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆக்குது. அதனால நீ என்னென்ன சொல்றீங்க தெரியாதா? போடனா வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்னவோ சொல்றாருங்க இவரு. கேமரா நல்லா இருக்கு, அதுல போட்டோ. சரி, கேமரால நம்ம தான் வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு சொன்னாரு நல்ல ஆப்டிக்கே நல்லா இருக்காது, ஆவரேஜா தான் இருக்கு. ஏன் ஆப்டிக் தெரியாதானே உனக்கு? ஆப்டிக் டீப்பா இருக்காது. டேய், அதுல 5000 mAh சார்ஜ் ஏறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும்டா. சாமி 13 ப்ரோல இருந்து அதுக்கு போய் நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. பரவாயில்ல, 13 ப்ரோல ஆனா உனக்கு வந்து பேட்டரி வேக மாட்டேன் ஆகும்ல. S25 அல்ட்ரால வேக மாட்டேன். அதுல அப்டேட் கொடுத்தாம பாருங்க. ஏங்க நேற்று நைட்டு 52% நான் வைக்கிறேன், சிம்மு இல்ல, வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன். காலைல எடுக்கிறேன் 38ல இருக்கு. பத்தியா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அது யூஸ் கூட பண்ணல. ஏன்னா இதானே அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம SRKோட டிவைஸ்ல அவ்வளோ ஏங்க மக்களே, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் நல்லது செய்யும் போது யாருக்கும் துரோகம் செய்யறதுக்கு ஈக்குவல் தான். இருந்தாலும் வேற வழி தெரியல.
13 ப்ரோ வச்சிருந்தீங்கன்னா டிவைஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்குண்ணா, விற்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது இத்தனைக்கும் நல்ல பிரீமியமான டிவைஸ் தான். இப்போ நல்ல நிலைமையில இருக்கும்போதே வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்சேஞ்ச் போட்டு விட்டுருங்க. ரைட் டைம் டு ஏன்னா நம்ம இல்லாட்டி வீட்டுல யாருக்கா கொடுத்துடலாம், அம்மாட்டி அப்பாட்டி. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அம்மாட்ட எல்லாம் கொடுத்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க இப்ப மெஜாரிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கைடன்ஸ்னாலேயே சார்ஜ் 50 வந்தாலே சார்ஜ் போட்டுருவாங்க. ஒரு பக்கம் காம்பனன்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் டாலர் அங்க பல்ல இழிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வரலாம் மிரண்டேன். ஒரு நாள் பார்த்தா 10,000 ரூபாய் கோல்டு பிரைஸ் ஏறி இருக்கா. ஒரு நாள்ல கோல்டு 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. 10K. சோ இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு கேட்டா ஆப்வியஸா நடக்குது. அப்ப நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால ஈஸியா குவாலிட்டி கம்ப்ரமைஸை பார்க்க முடியும். இப்போ எனக்கு வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேமரா செட்டப்ல வந்து ஒரு 15 அல்ட்ராவோ 17 அல்ட்ராவோ மொத்தம் மிரட்டலா இருக்கு. ஆனா பில்ட் குவாலிட்டியில பார்க்கும்போது 13 அல்ட்ரா மிரட்டலா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு இது பார்த்தேன், XOS 16. அதான் இன்ஃபினிக்ஸ் மற்றும் டெக்னோ இவங்க கிட்ட வருமே அந்த HiOS XOS. ஒரு அற்புதமான டிஃப்ரெண்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பிளே ஆக மாட்டாங்களோ இருக்கு. தெரியுதா இல்லையா? ஹோம் ஸ்கிரீன்லேயே வந்து டெப்த்து பூனை வந்து உட்காந்துருது. அந்த பூனை பின்னாடி போகுது, தெரியுது. அந்த பூனை பின்னாடி இருக்க ஐக்கானு, பூனைக்கு பின்னாடி இருக்க ஐக்கான் தொடர்ந்து பூனை நகர்த்தி விட்டு தொடணுமா? பூனைக்கு பின்னாடி ஐக்கான் இல்ல. ஐக்கான் வச்சா நான் கேக்குறேன்டா. அதான் எனக்கும் தெரியல, நானும் அப்பதான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பூனை தட்டினா பூனை தட்டணுமா அப்படின்னு. அப்போ அவுட் டு பேசிக் மாதிரி தட்டிட்டு இருப்போம். நீங்க பூனை கிட்ட வைக்க கூடாது. அப்பனா நீங்க பூனை கிட்ட வைக்கிறீங்க, சைட்ல எல்லாம் அழகா. நான் அடுத்து என்ன சொல்லுவேன், எதுக்கு டெப்த் வால்பேப்பர் வைக்கிறீங்க? அப்புறம் பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு இதுதான் ஒர்க் பண்ணி 4 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இந்த டெப்த் வால்பேப்பர் கொண்டு வந்து டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாருங்க, வால்பேப்பரே வந்து உங்களுக்கு டெப்த்ல வரும். அதாவது ஒன்னும் லாக் ஸ்கிரீன்ல இருந்தது ஹோம் ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்கான் ஒருத்தன். ஏன் பண்ணிருக்கோம்ல, இது ஐபோன்ல பண்ணிருந்தா அவர் வந்து பெருமையா பேசிருப்பாருங்க. ஐபோன்ல தானே, ஐபோன்ல எதுவுமே பண்ணலனாலும் பெருமை தான். வாங்குறத நிறுத்தி விடு பார்க்கலாம். நீ உலகத்துல வேணாண்டா, சென்னைக்குள்ள ஐபோன் வாங்குறவங்கள நீ வாங்க முடியாம பண்ணிட்டா. கேட்ட லாஜிக் கரெக்ட் தாங்க. மழை பின்னாடி ஆப் போய் ஒளிஞ்சிருச்சுங்க, இது எப்படிங்க ஆக்சஸ் பண்றது? புரியுதா இல்லையா? கரெக்ட். அந்த ஆப் இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியல, மலையாளத்துனா ஆப் ஓப்பன் ஆகும். எப்படி பரவாயில்ல, ஒரு ஹிடன் ஆப் மாதிரியா? என்னவோ கன்றாவி வரட்டும். இவன் இன்ஃபினிக்ஸ்ல ஒரு போன் வருதுங்க, ஸ்னாப் டிராகனோட வரும். ரொம்ப பெரிய சாதனை தான், ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு வழியா வருது, பாப்போம். இந்த XOS 16 அதுல வந்து இந்த மாதிரி ஏதோ லிக்விட் நிறைய நானும் பார்த்தேன்டா ட்விட்டர்ல. ஆப் இன்ஃபர்மேஷன்டா ஒரு பக்கம் என்னடான்னு பார்த்தா சாம்சங்கோட பட்ஸ் 4 ரெண்டர்ஸ் ஃபுல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்க போகுது, என்ன டிசைன்னு சொல்லி. இதை தாண்டி இன்னொருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஃபிளைட்ல இப்போ பவர் பேங்க்ஸ் நாட் அலோடு யூஸ் பண்ணக்கூடாது, பட் பேக்ல வச்சுக்கலாம், கேரி பண்ணலாம். ஆனா என்னன்னா, ஏர் இந்தியா ஆல்ரெடி நம்ம சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல கூட ஏர்போர்ட் இருந்து பேனர் வச்சிருந்தான், புதுசா 100க்கு மேற்பட்ட ஃபிளைட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அந்த புது ஃபிளைட்டும் நம்ம தெரியல. இங்க பாரு, சீட்லயே 60 வாட் பிடி சார்ஜர் இருந்தது. உனக்கு USB-A-வும் வந்துருது, USB-C-யும் வந்துருது. சார்ஜ் போடுறது வந்து இல்லை போட்டுக்கோங்க, பவர் பேங்க் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ என்ன, அது 60 வாட்னும் போது நீ வந்து எதனால யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதை நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு மேக் புக்கே வச்சிருக்கனாலும் சார்ஜ் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாகுது. சில்லறத்தனமா தான் கேட்குறேன், கேட்க விளையாட்டுத்தனமா தான் இருக்கும். இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதுல்ல. ஏன்னா ஒரு சில டைம்ல ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல சார்ஜ் பண்ணும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் பெர்மிஷன் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பெர்மிஷன் கேட்குதுன்னா 2 விஷயம் இருக்குடா. ஒன்று, அந்த சைடு அந்த எண்டில் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, கொடுத்துட்டோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இல்ல சார்ஜ் ஒன்லி கொடுத்தா. சில சமயங்கள் என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒரு சில கேபிள்ஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான கேபிள்ஸே நமக்கு கிடைக்கும், சார்ஜிங்கான கேபிள் இல்லாம. அப்படி கேபிள்ஸ் இருக்கு, முன்ன ரொம்பவே ஃபெமிலியரா இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சசரிஸ் வரும்போது TWS நெக் பேண்ட்லாம் வரும்போது அதுல ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் எடுத்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கனெக்ட் பண்ணா சார்ஜ் மட்டும் தான் ஏறும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான எதுவுமே இனிஷியேட் ஆகாது. ஆனா கேபிள் ஒர்க் ஆகும். கேபிள் ஆனா ஒர்க் ஆகும். என்னன்னு பார்த்தா சார்ஜ் மட்டும் தான் ஏறுறது அதோட வேலை. அதுல டேட்டாக்கான வேலையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சில சமயங்கள் என்ன ஆகும்னா, சார்ஜர்ல டேட்டா ரீட் பண்ற கேபிள் எடுத்துட்டு போய் நான் மாட்டுறேன். இந்த பக்கம் போன்ல மாட்டினதுமே USB அப்படின்னு வரும், இது வரும். என்ன வேணும், MTP வேணுமா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமான்னு வரும். டேய் என்னடா சார்ஜ் போட்டா இதெல்லாம் கேட்குற, என் பிரிக்கு தான். ஸோ சில சமயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சா, அது யார் வந்து மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க கிட்ட வரைக்கும் போகும். ஏர் இந்தியா கிட்டலாம் நீ ஃபைன் பண்ணுன்னு வையன், லைஃப் செட்டில்டு. கண்டுபிடிச்சு நீ பண்ணனா உனக்கு பல கோடிகள். என்னோட டேட்டா எவ்வளவு ஒர்த்து தெரியுமாங்க, நான் பெரிய ஃபைண்டிங் வச்சிருந்தேங்க. இதுதான் உலகத்தையே மாத்திரதா இருந்தது. இல்லனாலும் நம்ம கேஸ் போட்டுடலாம். மார்ஸுக்கு பதில் யுரேனஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்னடா மார்ஸ் தானே எலன் மஸ்க், நான் யுரேனஸ்க்கே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து அதுல வச்சிருந்த டாக்குமெண்ட் திருடிட்டீங்க, லீக் ஆயிடுச்சு. டெலிட் பண்ணிட்டீங்க வேற. நீங்க எடுத்து நான் எடுக்கவே இல்லடா நான் சொல்லுவேன். அதான் எந்தலயும் டெலிட் ஆயிடுச்சு, நீ எடுக்கலன்னு சொன்ன.
அப்புறம் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி பார்த்தேன். ம். OnePlus 10 Pro அது வந்து நல்ல டிவைஸ், பில்ட் குவாலிட்டியில் அற்புதமான டிவைஸ். OnePlusல வந்து கடைசி ப்ரோ சீரிஸ்னு கூட சொல்லலாம். 10 Pro. சரியா? ஆமா இப்படி வருமே. ஆமா. ஸோ அந்த 10 Pro வந்து 8 Gen 1 அப்படிங்கிற சாபக்கேடான ஒரு SoC-யோட வந்தனால தான் அது கஷ்டப்பட்டுச்சு. ஆமா. ஆனாலும் அதுக்கு 4வது மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது பிளான்லேயே கிடையாது. 3 மேஜர் அப்டேட் தான் அதுக்கு. இந்த ஃபோன் இன்னும் உயிரோட இருக்கா? ஆமா, அதுக்கு Oxygen OS 16 வந்திருக்கான். பிபாம்ல வேற போட்டிருந்தாங்க. OnePlus 11லயே வந்து லைன் உள்ள ஆரம்பிச்சிச்சு. 10ல எப்பயோ உள்ள ஆரம்பிச்சிச்சு. 10ல லைன்லாம் வரல அவ்வளவா. ஆமா, போர்டு தான் இருக்குது. அவ்வளவு ஹீட் ஆச்சுன்னா ஆகும். ஆகுற ஹீட்டுக்கு அதுக்கும் அந்த ஃபோன் இத்தனை வருஷம் இருக்காங்க. இப்போ ஒரு கிரியேட்டர் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒரு 7A இருக்குடா. ம். இந்த 7A வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் பேட்டரி பல்ஜ் ஆகாது. அதை ஆன் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணாதானே அதுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு. சும்மா ட்ராக்குள்ள வச்சிருந்தா என்ன ஆகும்? திடீர்னு எடுப்போம், ஆன் பண்ணுவோம், திரும்ப உள்ள வைப்போம். இப்போ ஒரு திடீர்னு எடுப்போம், சார்ஜ் போடுவோம், ஆன் பண்ணுவோம், உள்ள 9A வைப்போம். வீடியோ பண்றோமா இல்ல 10A வீடியோ பண்ண போறோமா அப்படின்னும் போது நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஆமா, மற்ற டைம்ல நம்ம எதுக்கு அதை எடுத்து பார்த்து எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு யூசருக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதனால நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிற. இதனால என்ன ஆகுனா, ஒரு கிரியேட்டர் கிட்ட இருக்க ஃபோன் அவ்வளோ ஈஸியா சாகாது. பட் நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது யூசர் கிட்ட இருக்கிற ஃபோன் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். MKVHD மாமா எல்லாம் ஃபோன் எடுத்து காட்டுவாரு, புதுசா இருக்கும் எல்லா ஃபோனும். ஸோ மொத்தம் 10 ப்ரோக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கா. அடுத்து வந்து உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தோன்னா, ஐஃபோன் ஏரு இது பாரு அதை பாருன்னு சொல்லி பிக்சலில் வந்து இன்ஸ்பயர் இதெல்லாம் வந்தாங்கன்னு ஒரே சண்டை. ட்விட்டர்னால என்னடா இப்போலாம் மீஷோவில் உள்ள ஃபோன். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. எல்லாருமே வந்து இதை பார்த்தா காப்பி அடிச்சுக்காங்கன்னு. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சும்மா இன்டர்நெட்டில் ஏதாவது கிடச்சதுன்னா எடுத்து போட வேண்டியது. பாதி நேரம் இல்லை, குழந்தைங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதுல்ல. இங்கே பேர் Nexus 6P-யோடது. இப்போ ஏர் வந்து இப்படி இருக்கிறனால நான் சொல்கிறேன், 6P எந்த காலத்தில் வந்துச்சு? நெக்ஸஸ் பிக்சல் தானே இருந்துச்சு. ஆமாம், அதான் இல்லை பழைய ஃபோனை சொல்கிறது ஒட்டி பிறகு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவனுக்கு தெரிஞ்சது பிக்சல் 10 தான். நீ கொஞ்சம் முன்னாடி போடா, ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த ஃபோனை போய் பாடுறா. இன்னும் அதுல இருந்தும் பழசு போனேன்னு வை. அப்புறம் நான் நோக்கியாலாம் எடுத்துட்டு வருவேன். 808 எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கான்ல யாரோட. எனக்கு இன்னும் நல்லா இருக்க மாதிரி தோணும். இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா ஜெரிரிக் வீட்டில் ஒரு வாசல்லே வச்சு பூஜை டெய்லி பண்ணுவார். இதுக்கு நம்ம 4 நேரம் பூஜை இதுக்கு பண்ணிட்டு தான் அப்புறம் எதுனாலும் பண்ணுவார். அதுக்கப்புறம் பாத்ரூம்கே போகிறோம். அவர் சேனல் வளர காரணமே இந்த ஃபோன் தான். ஃபர்ஸ்ட் டைம் பென் பண்ணும்போது உடஞ்சிரும். அந்த சைடில் வால்யூம் ராக்கர்லாம் இருக்கிற இடம் வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தோன்னா கரெக்டாக அதான் வீக் பாயிண்ட், உடஞ்சிரும் 6P. எல்லாரும் அவரை ரொம்ப அக்யூஸ் பண்ணுவாங்க. நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ற, நீ ரொம்ப வளச்சிட்ட, நீ வந்து வேணும்னே உன்னோட வன்மத்தை காட்டுற அப்படி இப்படின்னாங்க. உடனே அவர் இன்னொரு 6P வாங்கி வளைச்சு காட்டுவார். நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க, பாருங்க இவ்வளோதாங்க வளைக்கிறேன், வளைஞ்சிருது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீக் பாயிண்ட் உண்டு, ஸோ உடஞ்சிருது. அதான் மேபி அந்த இடத்துல பிளேட் இல்லாமல் போர்டு மட்டும் இருந்திருக்கும். இல்லை, நார்மலாகவே நிறைய ஃபோன்ஸ் எப்படின்னா முன்ன இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி உள்ள பிளேட்ஸ் வந்து ரொம்ப வைக்க மாட்டாங்கடா. என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மோல்டு விட்டுரும் வளைக்கும் போது. பவர் பட்டன் பக்கத்தில் பேட்டரி தாண்டி பேட்டரி தாண்டி ஒரு குட்டி கேப் இருக்கும், அந்த இடத்துல போயிடும். அந்த இடத்துல தான் உடையும். அதே மாதிரி கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் வந்து 25 February. ஜாலியா சாம்சங்கோட ஃபீச்சர் பத்தியா? இதுதான் அந்த ஃபீச்சர். நேரில் பார்த்தா இருக்கும், சைடில் பார்த்தா அது மட்டும் கரெக்டாக மறையுமா? ஆமாங்க, இது வந்து என்னன்னா ரொம்ப ஆவாஸ் காட்டிட்டு இருக்கானுங்க. ப்ரைவசி டிஸ்பிளேல நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கோம். அந்த மாதிரி இது என்னன்னா கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஸ்க்ரீனாக வேலை செய்யும். மற்ற எல்லாமே பளிச்சுன்னு தெரியும். இப்போ பக்கத்தில் இருந்து ஆண்டவர் ஃபோனை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. இது எதுக்குன்னா அதுலேயே என்ன ட்விஸ்ட், சைட்ல இருந்து நீ பார்க்குறேன்னா நான் கொடுக்கலாம். எனக்கு லாக் ஸ்க்ரீனில் சென்சிட்டிவ் டேட்டாஸ் காட்டாதான்னு கொடுக்குறேன்ல, என் ஃபோனில் சென்சிட்டிவ் டேட்டாஸ் காட்டாதான் நான் கொடுப்பேன். அப்போ என்ன ஒன்று இப்படி பார்த்தனா எல்லாம் தெரியும், டைம் தெரியும், மேலே பேட்டரி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தெரியும். அந்த மேட்டர் சென்சிட்டிவான அதான் மெசேஜஸ் மட்டும் தெரியாது. சரி பாப்போம், இந்த இடத்துல மட்டும் பிளாக் வந்தால் தான் தெரியும் நிஜமாவே அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஆனால் அது வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் தானே. சாஃப்ட்வேர் ஒர்க் இல்லை, சாஃப்ட்வேர் ஒர்க்காக இருந்ததுன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் உனக்கு தெரியலன்னா எனக்கும் தான் தெரியாது. ஆமா, டிஸ்பிளே லெவலில் தான் இது ஒர்க்குங்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் மைண்டு வந்து கிருன்னு இருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்க. பாப்போம் நம்ம ரியல் டைம்ல எப்படி இருக்கு. அப்டேட்ல 25 ட்ராக் வருமா? அது நான் அதனால தான் கேட்டேன், சாஃப்ட்வேர் இருந்தா S24 ட்ராக் வருமே. சும்மா ஜாலிக்கு ஆடு வருது. S24 அல்ட்ரால இருக்கிற ஸ்கிரீனே பிச்சிட்டு போயிட்டு இருக்கு ஸ்க்ரால் பண்ணி. அப்புறம் பார்த்தா எல்லாமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கோல்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சில்வர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கேட்ஜெட் ப்ரைஸ் எக்ஸ்பென்ஸ் கூட எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாங்க போனால் எனக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் சேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னும் மடா இதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நமத்து போலையாடாது அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குடா. ஒன்று, இது வந்து எல்லாருக்கும் தெரியணும், அதனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் வந்து நிஜமாவே எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்போது சேலரி இன்க்ரீஸ் ஆகிறது ரேர் தான். ஆனால் அப்பயும் இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடிகிற ஒரு சில டேலண்ட்ஸ் இருப்பாங்க. ஏய் அவ்வளோதான், இப்போ என்ன உனக்கு ஒன்னால எனக்கு சேலரி போட முடியாதா, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிட்டே இருப்பானுங்க. அவனுங்க அங்கேருந்து பார்த்தோன்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது 25% டைக்கோட தான் போவானுங்க, 50% டைக்கோட போவானுங்க, சில எல்லாம் 100% டைக்கோட போவாங்க. ஆனால் மார்க்கெட்டே பார்த்தோன்னா இப்போ ஸ்டாக்னெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ திறமை இருந்தால் சில இடங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யும். சரியா, ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நடக்க தான் செய்யும். நான் லைவாக அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ரிசைன் லைஃப் வேறு கம்பெனி போவேன், நல்லா தான் இருக்கும் எனக்கும். பார்த்தீங்களா? ஆமாடா,
நீ வளர்றல லைஃப்ல. ஒரு சக எம்ப்ளாயியா கம்பெனி எம்ப்ளாயியா? நான் என்ன கேட்குறேன், கம்யூனிட்டி மெம்பர்ரா, அதுக்கப்புறம் தானே இதெல்லாம். இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்க இருந்து போறேன்னா எப்படி போவேன்? இங்க இருந்து ₹1 அதிகமா தராங்கண்டவரை நாங்க போறேன்னுவியா? டெய்லி காலைல ஒரு கற்பூரம் அங்க வசதியா இருக்கும் அப்படின்னு. அந்த ₹1 நான் பெரிய ₹1 நினைச்சேன். ஆசைதான் சொல்றா. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா அதான் நல்லாவே பண்ணுவீங்க, நல்லாவே பண்ணுவீங்க. நீ பண்றதோட இன்னொருத்தர் நல்லா பண்ணுவான்டா. அண்ணா நகர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், பெரிய தொல்லையா இருக்கு. சரி, ஆக்சுவலா ஃபேக்ட் இதுதான். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போறது தப்பு இல்லடா. அந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்குங்கிறதும் தெரிஞ்சு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. இது நான் வந்து என்னோட லைஃப்ல நான் ஐடியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு போவாங்க, செம்மையா இருக்கும். இங்க வந்து வாங்குற பேக்கேஜ் வந்து 12 lakhs per annum இருக்கட்டும், வெளியில ஒரு இடத்துல 18 lakhs, உடனே சம ஜம்புல உடனே போயிடுவாங்க. ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க போய் லேண்ட் ஆகிற ப்ராஜெக்டே ஒரு டெம்பரரி ப்ராஜெக்டா இருக்கும். இப்போ அங்க என்ன ஆயிடும்னா, அந்த ப்ராஜெக்டே அடுத்த 3 monthsல முடிய போகுது. அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம இவனை உள்ள எழுத்து போட்டிருப்பாங்க. 3 months அது முடிஞ்சிடும். இப்போ இவனை பெஞ்சில் உட்காரப்பாங்க. இப்போ என்ன பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா இவனை வந்து நீங்க பெஞ்சில் இருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியில் இல்லைன்னு சொல்லி வெளில அனுப்புவாங்க. இப்போ இங்க இருந்து நீ வேற எங்க போறதா இருந்தாலும் அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா, இதே 18 lakhs பேக்கேஜ் அபோவ் தான் போய் ஆகணும். ஆமா, அப்போ என்ன ஆகும், இதை கொடுக்கறதுக்கு எவனுமே ரெடியா இருக்க மாட்டான். ஏன்னா இவன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல உன்னை உள்ள எழுத்து போட்டு டக்குனு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு அவனுக்கு வந்து கல்ல கட்டிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம், அவனுக்கு முடிஞ்சு. ஆனா இப்ப வெளில போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் டைம்ல கம்பெனி மாறி இருக்கவங்க கூட சில நேரத்துல கொடுக்காம நிறைய சொல்லுவாங்க. இங்க இருந்து இப்ப மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இல்ல எங்க கம்பெனில ப்ராஜெக்ட் இல்லன்ட்டாங்க என்னோட பொசிஷனுக்கு அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஒரு நெகட்டிவான இதே போய் வேற கம்பெனில சொல்லவே முடியாது. அப்போ பாத்துக்க. சோ இத மாதிரியான கிரிட்டிக்கலான ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, உலகமே மாறினாலும் என்னோட டிமாண்ட்ஸ் எப்பயுமே நான் டேக்கிள் பண்ற மாதிரியே இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து எப்பயுமே ஒரு லூப். இப்போ இது திடீர்னு ஹைக் ஆகும், அப்புறம் ஒரு நியூ நார்மல்ல போய் உட்காரும். சரியா? அதாவது இறங்கி வந்து ஒரு கோல்டே வந்து பிரைஸ் ஹைக் ஆயிருக்குன்னா 10K ஏறிச்சு. இப்போ வித்தின் நெக்ஸ்ட் டேவே பார்த்தா உங்களுக்கு 7K கிட்ட குறைஞ்சிருச்சு. அது அப்படியே ஏறிட்டே இருந்தா அதுக்கு வேல்யூவே இல்லை. அதுக்கு என்ன ஒரு இப்போ ஒரு 4 லட்சம் வந்துருச்சுன்னா எவன் வாங்குவான் அதை? அதுக்கெல்லாம் நான் ஏன் அதை வாங்கிட்டு போ அப்படி ஆயிடும். ஆமா, லேண்ட் வாங்கிப்பேன் அப்படின்றாங்க. சரி, லேண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லேண்ட் வாங்கி பண்ணி கிளம்புனா லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ எல்லாமே மாறி மாறி இப்படிதான் ஆகும், டிமாண்ட பொறுத்து. ஒரு இதுக்கு மேல போய் இடிச்சுக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு வேல்யூவே கிடையாது. வேடா அப்படி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ கோயினூர் டைமண்ட் கதையும் அப்படிதான். வீல் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன்னா உன்னோட எக்கனாமிக்ஸ் புக்லயே போட்டு வச்சிருப்பானுங்க. போகும், அப்புறம் டிப் ஆகும், அப்புறம் திரும்ப போகும், அப்புறம் டிப். அது என்னன்னா கடைசியில் அது போய் டிப் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவையும் அது மேல கிளைம் ஆகிறது ஒரு பெரிய ஹைட்டுக்கு போய் டிப் ஆகிறது ஒரு பெரிய பாதாளத்துக்கு போகுது. டிப் ஆகும், அது ஒரு பெயின்ஃபுல்லான டர்ன். திரும்ப அடுத்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பீக்கோட பெருசா போகும். திரும்ப ஒரு டிக்ளைன் வரும். டிக்ளைன் வந்து எப்படி இருக்குன்னா, பழைய டிக்ளைன் அளவுக்கு இல்லாம அதோட கொஞ்சம் கம்மி டிக்ளைன் ஆகும். டிக்ளைன் ஆகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். மூச்சு விடுவாங்க, அந்த மாதிரி தான் அலை அடிச்சு தான் போய்கிட்டே இருக்கும். அந்த சைன் வேவ் மாதிரி இதுவும் அப்படிதான் இருக்கும். எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஓகே, அதுக்கப்புறம் சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து ரெட்மி நோட் 15 ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் அதுக்கான 2 வீடியோவும் போட்டிருந்தோம். அப்போ வந்து நமக்கு ப்ரைஸ் தெரியாது. இப்போ ஆனால் நமக்கு ப்ரைஸ் தெரியும். ரெட்மி நோட் 15 ப்ரோ அதோட ப்ரைஸ் பார்த்தா 8 128GB வந்து 30K, அதுக்கப்புறம் 8 256GB வந்து 32K. 15 ப்ரோ ப்ளஸ் வந்து 38Kங்க. அதே மாதிரி 15 ப்ரோ ப்ளஸில் 512GB இருக்குது, 44K கிட்ட வருது. ஆமாம், 3K கார்டு ஆஃபர் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா வரும். அதுவும் முதல்ல வாங்கியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னா, அந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், வாட்ச் ஒன்று கிடச்சிருக்கும், வாட்ச் மூவும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு செல்லக்குட்டியும் வந்து பிறந்துச்சு. இதை எதுக்கு அவசரப்பட்டு விட்டானுங்கன்னு தெரியல. ரியல்மி P4 பவர். இது என்னன்னா மேஜரா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணதே 10,000. அந்த எவ்வளோ 10,000 mAh இருக்கிறத நினைச்சு நானும் சந்தோஷப்படுறேன். 10,001 mAh. அந்த 10,001 mAhங்கிறது எவ்வளோ ரிலையபிள் அப்படிங்கிறது என் கேள்வி. ஏன்னா நீ பேட்டரியை பத்தி எங்க போய் படிச்சாலும் எந்த ஸ்பெக் பேஜ் போனாலும் என்ன போட்டிருப்பானா, ஆக்சுவல் கெப்பாசிட்டி டிபிக்கல் கெப்பாசிட்டி வார்த்தை போட்டிருப்பான். அப்போ 10,001ங்கிறது நான் இப்போ உள்ள 1 2 3 4 இவனோட பர்பஸே வந்து ஹானரோட ஒரு mAh ஹானரோட நான் பெரிய பேட்டரி வந்து பெட்டிங் எடுப்பாங்கல்ல, 1 லட்சம் வடிவேலும் பாட்டு பண்ண பண்ணிருப்பாங்கல்ல, 2 லட்சத்தி 2 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சும்மா இவனுக்கு அந்த ஒரு mAh வச்சுக்கிட்டு இப்போ அது நம்ம கையில யூஸ் பண்ண. ப்ராப்ளம் என்னன்னா, ஆல்ரெடி 7000 mAh 7500 mAh ஒருத்தன் கிராஃப் போட்டிருந்தான். நான் அது வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. போட்டிருக்கும் போது என்னாச்சுன்னா, வீடியோ ரன்னிங் டெஸ்ட்னு ஒன்று பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஃபேக்ட் தான், பட் எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்களாங்கிறது தான் இப்போ கேள்வி. ஒரு சிலர்லாம் ஒரு 4 முழுக்க ஃபோன் யூஸ் பண்ணால் வீடியோவே பார்த்துருக்க மாட்டான். எப்படி DxO மார்க்குன்னு ஒன்று சும்மா ஒன்று இருக்கோ அந்த மாதிரி இது எப்படி இருந்ததுன்னா, 5000 mAh இருக்கக்கூடிய ஒரு ஐஃபோனால 29 மணி நேரம் வீடியோ கண்டினியூஸாக ரன் ஆக முடியுது. இந்த மாதிரி ஒரு வேல்யூ நான் அந்த 29 30 இன்னும் இருந்தது. அது பக்கத்துலேயே 28 ஏதோ வந்து 27 மணி நேரமோ ஏதோ 2 மணி நேரமோ ரொம்ப வித்தியாசம் S25 Ultra இருந்தது. ஸோ இது எல்லாமே 5000 mAh. மேலே ஒரு ஃபோன் இருந்தது, ஏதோ P4 சம்திங் ஏதோ அந்த மாதிரி தான், பவரோ இல்லை வேறு ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்க.
அது பார்த்தா 10,000 mAh ஆல்ரெடி அதோட பக்கத்துல ஏதோ எம்ஏஹெச் போல, அது 35 மணி நேரமோ 38 மணி நேரமோ இருந்தது. எல்லாரும் டேய் என்னடா இது பித்தலாட்டம், அவ்வளவுதான் 8 மணி நேரம் 9 அந்த 9 மணி நேரம் வித்தியாசத்துக்கு நான் டபுள் பெரிய பேட்டரியா எங்கேருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்லி டிபேட் போயிட்டு இருந்தது. ஓகே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா ரீசெண்டா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதே மாதிரி ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா சைனால ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. 10,000 mAh கிளைம் பண்ணக்கூடிய எல்லா போன்ஸையுமே ஷாமி வந்து ஏதோ 9,000 mAhல ஏதோ ஒரு போன் வச்சிருக்காங்களாம். ஏதோ பவர் டர்பி ஏதோ ரெட்மி பவரா இதுவா டர்போ 5 மேக்ஸ் இது 9000 mAh ஆமே 8 சரியா. அந்த வந்து 9000 mAhயும் 10,000 mAh போனையும் ஒரே டாஸ்க் கொடுத்து ஓட விட்டுருக்கானுங்க. பார்த்தது 9000 mAh ஃபோன் 10,000 mAh ஃபோனோட பேட்டரி அது பாட்டுக்கு கடைசியில் அது செத்தே போச்சு. 10,000 செத்து போச்சு, 9,000 உயிரோட இருக்குது அது பாட்டுக்கு. ரெட்மி சரியா. மொத்தம் இந்த இடத்துல அப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. அந்த பாயிண்ட் இப்போ இங்கே வருது. ஏன்னா ஆப்பிள் பாரு இன்னும் 5000 mAh வச்சு உருட்டி அவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். சாம்சங் என்னன்னு பார்த்தா அவனும் ஆண்ட்ராய்டு தான். அதுதான் இப்போ என் கேள்வியே. சரி அவன் iOS வச்சிருக்கான், அவனுக்கு அவன் எல்லாம் பண்ணிக்கிறான். சிலிக்கான் கேட்டா ஆப்பிள் சிலிக்கானுங்கிறான், ஆப்டிக் இன்ஜின் கேட்டா எனக்காக நானே பண்ண ஆப்டிக் இன்ஜின்ங்கிறான், சென்சாரை கேட்டா நான் சோனி கிட்ட நான் எனக்குன்னு கேட்டேன்றான், எதை கேட்டாலும் எனக்குன்னு கேட்டாங்கிறான். அதுக்குள்ள இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவனோடது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணி அவன் ரன் பண்றான், அவனுக்குள்ள வருது. சாம்சங் என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் யூஸ் பண்ற அதே OSP தானே யூஸ் பண்றான். அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்ல பேட்டரி லைஃப் இல்ல? அதே விஷயத்துல நத்திங்கும் பாராட்டணும். நத்திங்கோட பேட்டரி லைஃபும் வந்து என்னடா நான் ஏன்னா 7000 mAh பேட்டரியும் யூஸ் பண்ணேன், அதை யூஸ் பண்ணிட்டு நத்திங் யூஸ் பண்ணா சேம் மோரோவர். எனக்கு இது ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இப்போ நத்திங்கும் அதே மாதிரி சாலிடா பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம வந்து 3A ப்ரோலையும் பார்த்தோம். சரியா. நத்திங் ஃபோன் 3 எல்லாம் கிரேசியா இருந்தது. 3A 3 அந்த வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லா சீரிஸ்லயும் 2Aவே ஓரளவுக்கு நின்னுச்சே. டெக்னோ இன்ஃபினிக்ஸ்லாம் பேட்டரி நிக்குது. அப்ப இங்க கேள்வியே அதுதான் வருது எனக்கு. பெரிய நேம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றீங்க? டெக்னோ இன்ஃபினிக்ஸ் வந்து 5500 mAh அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அவனும் பேட்டரி நல்லா நிப்பான். நான் இப்போ அதான் எல்லாரையும் காமனா தான் கேட்கறேன். பெரிய நேம் வச்சிருக்கிற நீங்களாம் என்ன பண்றீங்க? யாரை கேட்கறேன்னா இப்போ ஒரு ஷாமியோ ஓப்போ விவோ இல்லை நம்ம ஊர்ல 1 லட்ச ரூபாய் போன் எல்லாம் கேட்கறேன்டா. என்ன பண்றீங்க? 1 லட்ச ரூபாய்க்கு உங்க போனை வாங்கிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே மண்ணை கவி படுத்து தூங்குது. அதான் ஸ்டாண்ட் பை நல்லா இருக்கு. ஸ்டாண்ட் பை நல்லா இருக்கு. யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்க வீட்டு லேண்ட்லைன் கூட தான் நல்லா இருந்தது. அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் 15 வருஷமா அந்த வீட்டு லேண்ட்லைன் தான் ஓடிட்டு இருந்தது. அப்படியே வச்சு யூஸ் பண்ணணும். என்னத்த அப்படி வச்சு யூஸ் பண்ணணும்? இதுதான் கடுப்பாகுது. அப்ப அந்த ஆப்டிமைசேஷன்ங்கிறத மறந்துடுறாங்க இவங்க எல்லாரும். பேட்டரி கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆக இவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, இதே மாதிரி இருக்கு, நான் எவ்வளவு வேணா இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை சொல்லட்டுமா? இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். எப்போ ரேம் அதிகமாச்சோ ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணா போச்சு எல்லாத்துலயும். 16 GB ரேம் இப்போ 24 GB ரேம்லாம் வருது. அப்பயும் பார்த்தா ஃப்ரீ ரேம் எவ்வளோன்னு பார்த்தா உள்ள போனா 7 GB. என்னடா எனக்கு புரியல. லேப்டாப்ல என்னங்க 4 GB ரேம் வச்சுலாம் யூஸ் பண்ண காலங்கள் உண்டுங்க. அதுல நம்ம மல்டிடாஸ்க் பண்ணலையாடா? அதுவே சொல்லும் குரோம் வந்து ரொம்ப மாதிரி கன்சியூம் பண்ணுது, நான் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 10 டேப் க்ளோஸ் பண்ணாதான் என்னால முடியும்னு ஓப்பனா சொல்லிட்டோம். அப்பதான் நம்ம க்ளோஸே பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தா வெக்கமே இல்லாம குரோம்ல போயிட்டு அந்த 4 GB ரேம் இருக்கிற லேப்டாப்ல குரோம்ல மட்டும் 28 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா வேர்டு எக்ஸல் 2 GB ரேம்ல கேம்லாம் விளையாண்டுருக்கேன், பிரின்ஸ் ஆஃப் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. உண்மைதான். இப்போ என் கேள்வி அதுதான். 6 GB ரேம் 8 GB ரேம் 12 GB ரேம் எதை பார்த்தாலும் 6 GB ரேம் போய் பார்க்கறா 2 GB ஃப்ரீன்னு வருது. 12 GB ரேம் பார்த்தா 3 GB ரேம் ஃப்ரீன்னு வருது. அப்புறம் இந்த 10,000 mAh ரியல்மி P4 பவர் அதில் பார்த்தீங்கன்னா 27 watts ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. உங்கள் ஃபோன்லாம் கூட அசால்ட்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ஃபோன் வாங்கி போடலாம்ல நீங்கள். அப்புறம் 144 ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே, 50 MP சோனி IMX882 தான். ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். பட் ஆனால் டிமென்சிட்டி 7400 இந்த ப்ராசரோட வருது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தா 26K அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ். அதுக்கப்புறம் சென்ற வாரம் கால் பே மாமா என்னாச்சுன்னு தெரில, அவர் பார்த்தா நத்திங் ஃபோன் 4 எக்ஸ்பெக்டட். ஆமாம், இப்போ கெஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 4 வந்து இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா எங்களோட நத்திங் ஃபோன் 3A 2026ஓட ஃப்ளாக்ஷிப்பாக நாங்கள் வச்சுக்கிறோம். அப்படி எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் 3A வந்து 2027க்கும் அதான் ஃப்ளாக்ஷிப். 27 2 வருஷத்துக்கு போட்டீங்க. அவன் 2025 வரப்பே ஃப்ளாக்ஷிப் மாதிரி தெரியல. சரி அவனுங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் அது 27 வரையும். அடுத்த ஃபோன் ஒன்று வரதா இருந்தால் அதில் ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சோடு வரணும். அந்த மாதிரி இவங்க நம்பர் வேணா ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னா அப்புறம் இப்போ ஆடாக இருக்கும். சப்போஸ் 2027 வருதுன்னு வைப்போம். சரியா, 2027 ஆல்ரெடி 5A வந்திருக்கும். ஆமாம், 5A வரும்போது இவங்க நத்திங் ஃபோன் 4 அப்படின்னு வரணும். இல்லாட்டி சரி 2027 ஸ்கிப் பண்ணாங்கன்னா 6A, அப்போ நத்திங் ஃபோன் 4. ஸோ ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இயரில் பண்ண ஜோக் அவங்க இதில் பண்ணலாம். நத்திங் இயர் விட்டாங்கல்ல, நத்திங் இயரில் இயர் 1 இயர் 2 வந்துச்சு, இயர் 3 வராமல் இயர் 2024னு ஒரு மாடல் வந்து அந்த மாதிரி விடலாம். அதுக்கு பேசாமல் ஃபோனில் இயர் வச்சு அவங்க விடலாம். ஏன்னா அவங்க விடுறதே 2 years ஒன்ஸோ 3 years ஒன்ஸோன்னா இயரை பேஸ் பண்ணி அவங்க மாடல் விட்டு போயிடலாம், பிரச்சனையே இருக்காது. நத்திங் ஃபோன் 2024 இல்லை நத்திங் ஃபோன் 24. ஆமாம், ஏதோ ஒன்று ஃபோன் 24லாம் வேணாம், அது அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால பேசாமல் வந்து இந்த மாதிரி இயரை பேஸ் பண்ணி இயரோட இதே எக்ஸ்டென்ஷன் நத்திங் ஃபோன்
இப்போ என்ன ஃபிளாக்ஷிப்ங்க இருக்கு? நத்திங் ஃபோன் 2026 இருக்குங்க. அந்த மாதிரி சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட போதும். ஆனால் 4A சீரிஸ் கண்டிப்பாக வரும் இந்த வருஷத்துக்கான 4A Pro 4A Pro வந்து மெர்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது கேமரா சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா சேஞ்ச் மட்டும் இல்ல, அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ப்ராசஸர் எப்படி இருந்தாலும் மிட் ரேஞ்சா தான் இருக்கும் மோஸ்டா. இல்ல அதுவும் மாறுறது இல்ல. இல்ல ஸ்னாப் டிராகன்லயே அடுத்து ஏதாவது வரும். அதான் மோரோவர் இந்த ரெட்மிக்கு காம்படிட் பண்ற மாதிரி 7S Gen 4 தாங்க போறாங்க. ரெட்மிக்குலாம் காம்படிஷன் இல்லைங்க. ரெட்மிக்கும் ரியல்மிக்கும் உங்க காம்படிஷனே இல்லை. ஏன்னு பார்த்தா இவங்க அதோட பெட்டரா இருப்பாங்க, அதான் உண்மை. அதனால வந்து அது மட்டும் இல்லாம இது ஆன்லைன் ஒன்லி அண்ட் கம்யூனிட்டி. பூக்கலையே பக்கத்துல இருக்குன்னு கூட பார்க்கலையே, பார்க்க முடியாது, அதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல இதுக்குன்னு ஒரு கன்சியூமர் பேஸ் இருக்கு, அதுக்கான டிவைஸ். இதை முதல்ல நம்ம கன்சியூமர், நம்மளோட வீடியோ கன்சியூம் பண்ற கன்சியூமர் புரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பம் காட்டுறேன். ஓகே சாமத்தம் நத்திங்கோட மூவ் எனக்கு ஓகே. அவங்க பண்ற மூவ் ஓகே. ஏன்னா இப்ப இயர் ஓவர் இயர் பார்த்தா இப்ப ஐபோன்லயே எடுத்துக்கிட்டாலுமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஏதோ இந்த வாட்டி 120 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம், ஐபோன் 17 சமயம் மாறிடுச்சு. அவன் இவ்வளவு லேட்டா கொடுத்ததே தப்பு தான். ஆனா அதை நம்ம பெருமையா பேசிக்கிட்டு. நான் இன்னொரு லாஜிக் யோசிச்சேன்டா, அவன் இவ்வளவு லேட்டா கொடுத்தது விடு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து டிமாண்ட்னால எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ்னால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஐபோன் மட்டும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரியே தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தா அவன் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பெரிய பிரைஸ்ல கொண்டு போய் போன் வச்சுட்டான். அவன் எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிட்டான். அவன் இப்ப அந்த கம்ஃபர்ட் இதை ஃபுல்லா என்ஜாய் பண்றான். இப்ப கொஞ்ச நாள் என்ன ஆகும்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்ப என்ன பண்றான், ஐபோன் வந்து எல்லாத்துலயும் ஒரு 10,000 ஏத்துறான்னு வைங்க. இவ்வளவு நாளா ஏத்தாத ஐபோன் இப்பதான் சார் ஏத்திருக்கான் அப்படின்வாங்க. அவன் ஏத்தி 7 வருஷம் ஆகுது சார், நோட்டிசபிளாவே இருக்காது. பரவாயில்லையே அப்படி இருக்கும். சரி, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா சாம்சங் அதே மாதிரிதான், நீ மட்டும் கிரௌட் விட்டு வெளில போகல. இல்ல அவன் வந்து ஐபோனை சார்ந்துதான் போயிட்டு இருக்கான். அவனு எப்ப எனக்கு என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் டீம் இருக்குல்ல, இந்த காஸ்ட் ரிலேட்டடான டீம், அந்த டீமை நேர்ல பார்க்கணும்டா, சல்யூட் போடணும்டா. எவ்வளவு புத்திசாலி, எப்பயோ பிரைஸ் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு இப்ப கம்ஃபர்ட் ஜோன் என்ஜாய் பண்றானுங்க. ஆமா, இவங்க எல்லாரும் பாவம். அப்பவே இவங்க எல்லாம் வந்து சீன் போட்டுட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். எப்படி தெரியுமா, பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ஐபோன் வாங்கினா 1,35,000, நீங்க ஆனா என் போன் 3 வாங்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப பாரு இவங்களுக்கும் காஸ்ட் எல்லாம் உள்ள வந்ததும் இவங்க போனை வாங்குறதுக்கு அதுல வர கம்பேரிசன் வர போடுவானுங்க. இங்க பாத்தீங்களா குட்டி பேட்டரியா இருக்கு, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பேட்டரியா இருக்கு, இங்க குட்டி ரேம், இங்க பெரிய ரேம். இப்ப சொல்லலாம்டா, இப்ப அவனும் இவனும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ப்ரைஸ்லயும் சரி ஸ்பெக்லையும் ஓவர் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கேமரால குறைச்சு விட்டானுங்க. இப்போ கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா அதனால பேஸ் மாடல் 17 பெரிய வேல்யூ ஃபார் மணி ஃபோனா மாறிடுச்சு. ஏன்னா 256GB கிடைச்சிருது, 8GB ரேம் கிடைச்சிருது. இது சொல்ல போனா பிராண்ட் வேல்யூ ஒன்று முக்கியம். பிராண்ட் வேல்யூனால தான் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. பண்றதுங்க அது வந்து அவங்க கெயின் பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம். ஃபோன்னாலே அதுவும் சும்மாவா என்னத்த சொல்ல, எங்க போனாலும் அது வந்து கையில கொஞ்ச நேரம் இல்லையேன்னு நினைச்சு பேசிட்டேன். இதுக்கப்புறம் பேச மாட்டேன். அதாங்க நத்திங் ஃபோன்ல வந்து 4 வரலையா, ஆனா 4A மற்றும் 4A Pro அது வரும், பார்ப்போம். இதானா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இப்போ S26 அல்ட்ராலாம் வருது. S25 அல்ட்ராலேன்னு பார்த்தா ஒரு கர்மம் சேஞ்சும் இல்லை, அப்படியே வச்சிருக்கானுங்க. எஃப்எல்யூ மட்டும் 1-2 மாற்றி வச்சிருக்கானுங்க, அதே சென்சாரை வச்சு போதுமா. அதனால நத்திங் ஃபோன் இப்போ அவனுக்கு நல்லா தான் இருக்கு. ஜென்ரல் கன்சூமர் இவ்வளோ தான் கேட்குறாங்க, நீ குறுக்க புந்து கேட்க மாட்டான். ஜென்ரல் கன்சூமருக்கு S26 அல்ட்ரால சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்க போகிறாங்க. ஓ S26 அல்ட்ரா இருக்கா, ஓ லுக்கிங் குட் அப்படின்ட்டு எடுத்து இல்லை அந்த பிரைவசி காட்டோன்னா அதை வச்சு எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு ரீல்ஸை போட்டு அதை வச்சு முடிஞ்சிடும். அது ஒரு வாரம் அதை வச்சு அப்படியே உருட்டுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிடும். இது மட்டும் இல்லாமல் 10 பிட் பேனல் வரையும் எந்த ரூபா, அவ்வளோதான். அதை சொன்னதுமே அதான் வந்துருச்சு. நாங்கள் டெடிக்கேட்டடாக முடிஞ்சா சாம்சங்க்கு ஒரு வீடியோ தரோங்க கண்டிப்பாக, ஓகேவா? அதுக்கப்புறம் சொல்லு இவங்களுக்கு எண்டே கிடையாது. விவோட V60 தொடர்ந்து V70, ஸ்னாப் டிராகன் 7 Gen 4 வேற லெவல், அப்புறம் V70 எலைட்னு ஒன்று வருது. அது பார்த்தா ஸ்னாப் டிராகன் 8S Gen 3 ரெண்டுமே உங்களுக்கு triple rear கேமரா. மொரோவர் ரெண்டுமே ஒரே செட்டப் தாங்க. ப்ராசஸர் மட்டும் இதுல அதுலயும் மாறுது. கேமராலேருந்து உங்களுக்கு இது பாடி பில்டு மெட்டீரியல் எல்லாமே ஒன்று தான். ப்ராசஸர் மட்டும் இதுல அதுலயும் மாறுது. ப்ரைஸ் வந்து மாறும். சரி பார்ப்போம். இது 50,000னா அது ஒரு 60,000 இருக்கும். அடுத்து பார்த்தா திஸ் ஐஃபோன் 15 IQ 15 அல்ட்ரா. இது பார்த்தீங்களாங்க, இதில் வந்து இங்கிட்ட வந்து வெண்ட் வச்சிருக்காங்களா, இந்த கேமரா பம்ப். வெண்ட் மட்டும் இல்லடா, சைடில் ட்ரிகர்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி லைட்லாம் இருக்குது பாருங்க. இந்த IQ 15 அல்ட்ரா இவங்ககிட்டேருந்து ஒரு அல்ட்ரா. இதுதான் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா. போனாட்டி யாரோ வந்து சொல்லியிருந்தா இதெல்லாம் சைனால ஆல்ரெடி லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது, என்னடா புதுசாக சொல்கிறீங்க. இல்லை இது என்னன்னா இதாங்க ஐக்கோட ஃபர்ஸ்ட் அல்ட்ரானா. அவன் என்ன சொல்ல வரான்னா IQ 3 நாங்கள் திரும்ப கொண்டாட்டோங்க. ட்ரிகர்ஸ்லேருந்து எல்லாம் வச்சு உங்களுக்கு கேமிங் ஃபோன் ஒன்று கொண்டு வரும், கேமிங் எஸ்தெட்டிக்ஸோட. உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ROG வேற இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான், இருக்கிறது ரெட் மேஜிக் மட்டும்தான். நான் வரேன் இப்போ உங்களுக்காக. ஒரு சீட்டு காலியாக இருக்கு வரான், அவ்வளோதானே தவிர அந்த சீட்டுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கானுங்க. அப்படிலாம் இல்லை, நிஜமாவே ஐக்கூ நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் இப்போதைக்கு IQ 15 யூசர்ஸ்
உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு. கேமரால நீங்க எல்லாருமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியுது. மற்றபடி கேமிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல iQOO 15 எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆக்சுவல் கேமிங் ஃபோன்னா எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி iQOO தரப்புல இருந்து ஒரு டிவைஸ். இல்லை சொல்ல போனால் இந்த வாட்டி அதாவது இந்த இயர் வந்த ஃப்ளாக்ஷிப்பில் எல்லாருமே வந்து எதுவும் பெருசாக குறை சொல்லல. குறைன்னு சொன்னது பார்த்தாலே ப்ரைஸ் மட்டும்தான். ஆமாம், அதை தவிர்த்து மற்ற யாரும் வந்து டிஸ்பிளே நல்லா இல்லை ப்ரோ, கேமராலாம் ஆவரேஜாக இருக்குது ப்ரோ, பேட்டரி நல்லா நிற்கல, இந்த மாதிரி எதுவுமே யாரும் சொல்லலை. அதனால் வர ஃபோன் எல்லாமே அதோட பீக் லெவலை எட்டிருச்சு. உண்மைதான். ஆனால் ப்ரைஸு தான் இப்போ நமக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளாக இல்லை. அது நெக்ஸ்ட் இயர் அப்படி வரும்போது, அதாவது அக்டோபர் டீலில் ப்ரைஸ் குறைஞ்சா iQOOலாம் ஒரு 60K, அப்புறம் OnePlus 15 ஒரு 65K, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு சில பேர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த வாட்டி ப்ரைஸ் மட்டும் தான் நமக்கு திகிலாக இருக்கே தவிர வந்த ஃபோன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு நல்லபடியாக அமையுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணா ஒன்று ஒன்றா தெரியும். ஏன்னா டீலில் ஒவ்வொன்றா ப்ரைஸ் குறையும். அது எப்பயுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீல் வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை. வெயிட் இஸ் ஆல்வேஸ் ஒர்த். அவ்வளோதான். ஓகே ஓகே ரைட்டு. தீஸ் ஆர் த ஃபோன்ஸ், தீஸ் ஆர் த நியூஸ், தீஸ் ஆர் த நியூஸ் அண்ட் எனிஹவ் தீஸ் ஆர் த ஃபோன்ஸ்னு ஒரு வீடியோ வரும், அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போங்க. அதற்கு விடைபெற்றுக்கொள்ளும் சிவபரணி. சரி பார்க்கலாம். பாய். Bye.